அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم. இறை அருளால், இறை தூதர் நல்லாசியால், இறை நேசர்களின் பரக்கத்தினால் சிங்காநல்லூர் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலின் மதரசா நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளிவாசலின் தலைவர், செயலாளர் முத்துவள்ளி, பொருளாளர், இணை துணை பொறுப்பில் இருக்கிற நிர்வாக கமிட்டியின் அத்தனை நிர்வாக பெருமக்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்த கோவை மாநகர ஜமாத்துல் உலமா சபையின் அத்தனை நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்களுக்கும், இந்த பள்ளிவாசலின் இமாம், மதரசாவின் உஸ்தாதுமார்கள், வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய சமூகத்தின் பிரமுகர்கள், ஜமாத்தின் நிர்வாகிகள், இதுவரை அமைதி காத்து இந்நிகழ்வை செவிமடுத்து கொண்டிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவ மாணவியர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேரம் மிக அதிகமாகிக் கொண்டிருக்கிற சூழலில் பட்டிமன்றத்தின் பேச்சாளர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் எப்படி ஆவலோடு கேட்க காத்திருக்கிறீர்களோ, அதே போல நானும் இருக்கிறேன் என்ற நிலையில் இன்றைக்கு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற ஒரு தலைப்பை முன்வைத்து இங்கே 3 பெண்களும் 3 ஆண்களும், உங்கள் வீட்டு குழந்தைகள், உங்கள் வீட்டு மக்கள் இங்கே பட்டிமன்றத்தின் சிறந்த பேச்சாளர்களாக இங்கே பேச இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தின் முகவுரைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த பேச்சாளர்களை இப்பொழுது பேசுவதற்கு அழைக்கிறேன். முதலாவதாக, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் முஸ்ஃபிரா என்ற பெண் இப்பொழுது மகிழ்ச்சிக்கு ஆம்பளைகள்லாம் காரணம் கிடையாது, பொம்பளைக்கு நாங்கள் தான் மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இப்பொழுது பேச வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் பேசுங்க. முஸ்ஃபிரா, இனிமேலும் ராஜாங்கம் தான் பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் இங்கே சிறப்பான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் ஊர் ஜமாத்தினர்களே, நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த கருத்துக்களை அள்ளி தெளித்து எங்களை ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்க போகும் தகுதிமிக்க நடுவர் உஸ்தாத் பெருந்தகை அவர்களே, உண்மையை உறக்க சொல்ல வந்திருக்கின்ற எனது அணி வீராங்கனைகளே, பொய் பித்தலாட்டங்களை அவிழ்த்து விடுவதற்காக வந்து அமர்ந்திருக்கின்ற எதிரணியினரே, இந்த பட்டிமன்றத்தை ஆவலோடும் உற்சாகத்தோடும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற சிங்கை வாழ் இளைஞர்களே, இளைஞர்களே மற்றும் தாய்மார்களே, பெரியோர்களே. என்ன வாழ்? சிங்கை வாழ். சிங்கவாளா? சரி சரி சரி, நான் நினச்ச பூனை வாழ்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் கூறி என் வாதத்தை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நீ பேசும்போது எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது.
சரி சரி. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வந்திருக்கின்றேன். அன்பான நடுவர் அவர்களே, பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்று சொல்வார்கள். மனித உடம்புக்கு கண் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அது தெரியும். கண் இல்லாம எதையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. மூக்கு இல்லாம எதையும் மோந்து பார்க்க முடியாது, காது இல்லாம எதையும் கேட்க முடியாது. சரி. உலகத்தை ரசிக்க முடியாது, ஆக மொத்தம் சந்தோஷமா வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு ஒரு பெண் தாங்க காரணமாக இருக்க முடியும். பெண் இல்லாம ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குதூகலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதெல்லாம் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு கேட்டா தான் தெரியும். அதெல்லாம் இருக்கும், எதுவுமே இருக்காது. இப்படி ஒரு குடும்பத்துக்கு கண்ணை போல முக்கிய அம்சமா இருக்கிற எங்களை போய் இவங்க குறை சொல்ல வந்திருக்காங்களே, அப்ப இவங்க குருடைங்க தானே? சொல்லுங்க நடுவர் அவர்களே, தைரியமா உண்மையை சொல்லுங்க, பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, இனி பயம் இல்ல. நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் பெஸ்ட், பெண்கள் எல்லாம் வேஸ்ட்னு பெருசா பேச வந்துட்டாங்களே. இவங்க சரியா குர்ஆன் ஹதீஸ படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒழுங்கா மதரசாவுக்கு வந்தா தானே தெரியும். ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க வர்றது, பின்ன எப்படி குர்ஆன் ஹதீஸ பத்தி எல்லாம் தெரியும்? சரி பரவாயில்ல, நான் சொல்ற கேளுங்க. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல குழந்தை செல்வத்தை பத்தி சொல்லும்போது, நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுக்கிறோம் என்று பெண் குழந்தைகளை தான் முதலாவதாக சொல்றான். இதுல இருந்தே தெரிய வேண்டாமா ஒரு குடும்பத்துக்கு பெண் குழந்தைங்க தான் ரொம்ப அவசியம்னு? அது மட்டுமா நடுவர் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அல் பிந்த் பரக்கத்துன், பெண் பிள்ளைங்க தான் பரக்கத் என்று சொல்லியிருக்காங்க. எனவே பரக்கத்தானே எங்களை கொண்டு மகிழ்ச்சி இருக்குமா, இல்ல முசீபத்தானே இவங்களை கொண்டு மகிழ்ச்சி இருக்குமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மங்கையராய் அப்போ நீங்கெல்லாம் பரக்கத்து, நாங்கெல்லாம் முசீபத்து. சரி. அப்போ நான் வந்து ஆம்பளை தானே? உங்க அத்தா? ஓ, 3 பேர் தான் முசீபத்தா? சரி. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பெண் சமூகத்தை போய் இவங்க இழுத்து பேச வந்திருக்காங்களா? இவங்க எவ்வளவு பெரிய மரக்கலண்டவங்களும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மரக்கலண்ட முட்டா பசங்களா என்னமோ நாங்க தான் ஒஸ்டின்னு பெருசா பேச வந்துட்டீங்களே. என்னையெல்லாம் சொல்லல, அவங்கள இந்த பொம்பளைகள்ட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குங்க. மரக்கலண்ட முட்டா பசங்களா பத்தியா? 2வது. சரி. என்னமோ நாங்க தான் ஒஸ்டின்னு பேச வந்துட்டீங்களே. இவங்க சரியா இவங்களோட ஹிஸ்டரிய முழுசா எடுத்து விட்டேன், அப்புறம் நாரி போடு பாத்துக்கோங்க. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து இறங்கி ஓடிடுங்க, இல்ல உங்க தண்டவாளத்தில் ஏறிடு பாத்துக்கோங்க. நடுவர் அவர்களே, இவங்க ஓடுற மாதிரி தெரியல, இவங்க லட்சணத்தை எடுத்து விடுறேன், அதுக்கு பிறகும் இவங்க இங்கே இருக்காங்களான்னு பாப்போம். இன்னைக்கு செய்தி பேப்பரை திறந்தாலே ஒரே கொடூரமான செய்தியாத்தான் இருக்குது. மனைவியை வெட்டி கொன்ற கணவன், தூங்கி கொண்டிருந்த தாயின் தலையில் கல்லை போட்டு கொன்ற மகன், சொத்துக்காக தம்பி ஓட விரட்டி கொன்ற அண்ணன், கோபத்தில் குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய தந்தை, இப்படி கொடூரமான கொலைகளை செய்யறது நாங்களா இல்ல இவங்களா? இந்த மாதிரி வேலைகளை செய்யற இவங்க மூலம் எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கோ? அது மட்டும் இல்லாம நடுவர் அவர்களே, ஒரு பொம்பளை புள்ள வெளியே போனா நல்லபடியா ஒழுக்கமா திரும்பி வருவா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா ஆம்பளை பசங்க அப்படியா? என்னமோ நான் பொம்பளை பிள்ளைகளையா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, வெளியே போற பொம்பளைகளையெல்லாம் பார்க்குற மாதிரி. பேசு. ஆனா ஆம்பளை பசங்க அப்படியா? அவன் வெளியே போனாலே எந்த பிரச்சனையை கொண்டு வருவானோ, எந்த வம்ப விலை கொடுத்து வாங்குவானோ, யாரு தாலியா இருப்பானோன்னு ஒரே வயிற்றுல புளிய கரைச்சலா இருக்கணும். வேணும்னா எங்க தாய்மார்ட்ட கூட கேட்டு பாருங்க, வயிற்றுல புளிய கரைக்கிற கதைய கரெக்டா சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பசங்களால எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. உலகத்துல முதலா கொலை செஞ்சது இவங்க தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் காபில் தானே முதலா தன் சகோதரன் காபிலை கொன்னா. இப்படி தவறுக்கெல்லாம் அடிப்படையா இவங்க இருந்துகிட்டே எங்களை குத்த சொல்ல வந்துட்டாங்க. அது மட்டுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல வெள்ள பிரளயம் வந்தப்போ நீயும் கப்பல்ல ஏறுப்பான்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் மகன்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவன், நான் ஏதாவது மலைக்கு மேலே
பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னான். கடைசியில வெள்ளத்துல மூழ்கி இறந்து போனான். இவ இறந்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அல்லாஹ் என் மகனை மன்னிச்சிடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதுக்கு அல்லாஹ் அவங்க குடும்பமே இல்லை, அவனுக்காக மன்னிப்பு கேட்கறது தப்புன்னு கண்டிச்சான். கடைசியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நடுவர் அவர்களே, இப்ப சொல்லுங்க, இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தலைக்குனிவுக்கு காரணமாக இருந்தது யாரு? இவங்கள மாதிரி உருப்படாத ஒரு மகன் தானே. எனவே ஆம்பளை பசங்களால இந்த மாதிரி தலைக்குனிவு தான் ஏற்படுமே தவிர கௌரவம் ஏற்படாது. அது மட்டுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல பொறாமப்பட்டு தந்தைட்டிருந்து பெருக்கிறதுக்காக இறக்கமே இல்லாம அவங்கள கிணத்துல தூக்கி போட்டது யாரு? இவங்கள மாதிரி ஆம்பளைங்க தானே. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தைக்கு கண் பார்வை போச்சு, நிம்மதி போச்சு, பெரிய சங்கடங்கள் அனுபவிச்சாங்க. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 1000 நிகழ்ச்சிகள் உண்டு இவர்களின் யோக்கியம் என்னன்னு. எனவே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தில் ஆண்களின் மூலம் என்றைக்கும் மகிழ்ச்சி எதிர்பார்க்கவே முடியாது. கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் அனுபவிக்க வேண்டும். பெண்களின் மூலம் தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாகும். எனவே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எப்படி பெண்களே 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 வந்திருக்கிற பெண்களுக்கெல்லாம் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும். மிக அருமையாக பேசினார்கள். இப்போ இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி ஆம்பளை பசங்க ரெடியாக இருக்காங்க. எப்படிரா அப்படின்னு. இந்த பெண்ணுக்கு பதில் சொல்கிறதுக்கு வேண்டி முகமது ஆதில், இவர் சிங்கநல்லூரினுடைய உண்மையான ஆம்பளை சிங்கம், இப்போ வந்து பதில் சொல்ல பேச வர்றார். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே அப்படின்னு பேச போகிறார். பேசுப்பா. சிங்கம் என்ன பேசாம நிக்குது? வாலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஆண் சமூகத்தை உயர்த்தி பேச வந்திருக்கும் சிங்க இளம் சிங்கங்களே, எங்களை எதிர்த்து பேச வந்திருக்கும் எதிரணியினரே, நியாயத்திற்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு வழங்கும் எனது அருமை நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என் சலாமை கூறி என் வார்த்தைகளை தூங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வாலைக்கும் அஸ்ஸலாம். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று நான் வாதாட வந்திருக்கிறேன். அன்பான நடுவர் அவர்களே, எதிரணியில இருந்து பேசினாங்க, நீங்களா குர்ஆன் ஹதீஸ் படிக்கல, ஒழுங்கா மதரசாக்கு வரல, அப்படியே வந்து வளரிட்டு போச்சு. நடுவர் அவர்களே, தவளை தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லை, நீ சொல்லித்தான் தெரியுது. அந்த பழமொழி உலகத்துல யாருக்கு பொருந்தோ இல்லையோ, நம்ம எதிரில பேசிட்டு போன இந்த பொண்ணுக்கு கரெக்டா பொருந்தோம். எப்படின்னு கேக்குறீங்களா? நான் கேட்கவே இல்லையே. கேட்காட்டியே சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. அவ மனசா ஒழுங்கா வர்றதே இல்லை. அவ வந்தாதான் யார் வர்றா யார் வர்றன்னு தெரியும். உனக்கு வந்து பிள்ளைகள்லாம் வர்றாங்களா இல்லையான்னு பார்க்குற வேலையா? இந்த வயசுலயே இந்த வேலை. அவ மனசா ஒழுங்கா வர்றதே இல்லை. அவ வந்தாதானே யார் வர்றா யார் வர்றன்னு தெரியும். தூங்குறவனுக்கு உலகமே இருட்டாதான் தெரியும். அதனால விடியவே அர்த்தமா? அந்த மாதிரி வராதவனுக்கு யாருமே வராதமா தான் தெரியும். அதனால யாருமே வரணும் அர்த்தம். நீ முதல்ல ஒழுங்கா வா, அப்புறம் எங்களை பத்தி வந்து சொல்லு. என்ன ஆம்பளை பசங்களா ரொம்ப மோசம். அவங்களால பெற்றவங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவங்களால பெற்றவங்களுக்கு தலைகுனிவு தான் ஏற்படும். அப்படி இப்படின்னு வந்து உளறுச்சு. நடுவரவர்களே, அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்த ஒரு சில சமூகங்களை மட்டும் வச்சு ஆம்பளைங்களை மொத்தமா நடத்த முடியாது. எங்களை மாதிரியா உங்களை மாதிரி பெற்றவங்க பெருமை சேர்க்கிற ஆண் மகன்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நடுவரவர்களே, உண்மையிலேயே பெத்தவங்க மானத்தை காப்பாத்துறது, பெத்தவங்க நம்பிக்கையை காப்பாத்துறது, பெத்தவங்க எல்லா வகையில் மகிழ்ச்சி தருது நாங்க
தான் அப்படிங்கிறத இப்போ நான் நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மூணும் எந்த மூஞ்சி வச்சு நீங்க உட்காருன்னு பார்ப்போம். நடுவர்களே, பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்குது நாங்க தான் அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்லல, குர்ஆனே சொல்லுது. கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசன்கிற பட்டத்தை பெற்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். உங்க மகனை அறுக்கணும்னு சொன்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம அறுக்க துணிச்சாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த பட்டமே கிடைச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நடுவர்களே, இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மகனே நான் உன்னை அறுக்க போறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் கிட்ட சொன்னாங்க. இதே வார்த்தைய இந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்களோட தந்தைமார்கள் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அத்தா மரியாதையா ஓடிடுங்க, இல்ல உங்களை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய தந்தையே என்னை தாராளமாக அருங்க அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, அறுக்கும்போது என் முகத்தை பார்க்காதீங்க, என் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்புறம் இருக்கப்பட்டு என்னை அறுக்காமலே விட்டுடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க நடுவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னதுனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க துணிஞ்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு கலீலுல்லாஹ் என்ற பட்டமே கிடைச்சிச்சு. இப்ப சொல்லுவர்களே, இந்த மாதிரி பெற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு பேரை வாங்கி கொடுக்கறது எங்களை மாதிரி பசங்களா இல்ல பொண்ணுங்களா? அது மட்டுமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவன் துணை இல்லாம குழந்தை பிறந்தப்போ அவங்கள ஒரே தப்பா பேசிச்சு, அவங்கள ஒரு மாதிரியா பார்த்துச்சு. என்ன செய்யணும் தெரியாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் கலை கொண்டிருந்த நேரத்துல வாய் திறந்து பேசி தாயோட மானத்தை காப்பாத்தினது அவங்க மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே. எனவே பெத்தவங்க யாரு முன்னாலேயும் தலை குனியாம அவங்களுடைய மானத்தை காப்பாத்தி அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கறது எங்களை மாதிரி பசங்களா இல்ல பொண்ணுங்களா? அது மட்டுமா, இன்னும் சொல்றேன், அதோட இந்த பிள்ளைங்க வீட்டை பார்த்து ஓடணும். முந்தைய காலத்துல ஒரு 3 பேரும் ஒரு குகையில மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பெரிய பாறை அந்த குகையோட வாசல் அடைஞ்சிச்சு. அவங்களால வெளியவே வர முடியல. கடைசியா அந்த 3 பேரும் அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை நினைச்சு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அதுல ஒரு ஆள் சொன்னாரு, நான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே முதல்ல என் தாய் தந்தைக்கு தான் உணவு கொடுப்பேன், அதுக்கு பிறகுதான் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். இதுதான் முதல்ல என் தாய் தந்தைக்கு தான் உணவு கொடுப்பேன், அதுக்கு பிறகுதான் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க ஹஜ்ரத், ஆவலைங்க ஹஜ்ரத். கல்யாணம் ஆகுமா? ஆயிரம் ஹஜ்ரத். எத்தனை கல்யாணம்? 2 ஹஜ்ரத். அடேங்கப்பா, இந்த வயசுல டபுள் வேணும் பாபா. ஆமாமா, ஒன்றை வச்சுட்டே இங்கே தாக்காட்ட முடியல. சரி சரி, மேடையில் ஏறி 2 பொண்டாட்டி வேணும்னு கேட்குற ஒரே ஆள் நீ தான். பேசு. அதுக்கு பிறகுதான் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். இதுதான் என் வழக்கம். ஆனா ஒரு நாள் நான் வர்றதுக்குள்ள என் தாய் தந்தை வரதுக்குள்ள நான் அசல் தூக்கிட்டாங்க. ஆனா நான் அந்த உணவை வேற யாருக்கும் கொடுக்காம என் தாய் தந்தை எழுந்திருக்கிற வரைக்கும் காத்திருந்து அவங்களுக்கு தான் முதல்ல கொடுத்தேன். அப்படின்னு சொன்ன உடனே அதிசயமா அந்த பாறை நகர்ச்சி. அதுக்கப்புறம் அந்த உயிரை தப்பிச்சு போனாங்க. நடுவர்களே, இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி பெற்றவங்க மதிக்கிறது எங்களை மாதிரி பசங்களா இல்ல இவங்க மாதிரி பொண்ணுங்களா? இதுவே உங்களுக்கு போதும் நினைக்கிறேன். இதோட நீங்க தப்பிச்சு ஓடிடுங்க. இல்ல அடுத்த 2 சிங்கங்கள் இருக்குது, உங்களால வைக்க விட மாட்டாங்க. எனவே நடுவர்களே, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே 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 என்ற தீர்ப்பு சொல்லுங்க. விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி பேசினாரு இந்த காலத்தில் ஆம்பளை பசங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா வீட்டில் வயசான அம்மாவை விட்டுட்டு பொண்டாட்டி கூட்டிகிட்டு ஹோட்டலாக சாப்பிட போகிறாங்க. இவன் இல்லை, நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிறான். பரவாயில்லை, பட்டிமன்றத்தின் 2 பேச்சாளர்கள் பேசிட்டாங்க. இப்போது ஆம்பளை பேசுனா நம்ம சும்மா இருப்போமா? அதே மாதிரி இப்போது பெண்களுக்கு ஆதரவாக குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் அல்ல பெண்களேன்னு பேசுகிறதுக்கு தஸ்லீமா ஷிரீன். நீ என்ன மாமிய மாதிரி முறைக்கிற?
ம் உனக்கு வர்ற மருமக பாவம் பெஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வந்திருக்கிறேன். அருமையான நடுவர் அவர்களே. அருமையானதுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு பெண்களை பத்தி பலவிதமா பேசப்படுது. என்ன பேசுறாங்க சொல்றேன். சொல்லுங்க. பெண்ணுனாலே அடக்க ஒடுக்கமா இருக்கணும், குனிஞ்ச தலை நிமிராம போகணும், குழந்தைகளை கவனிச்சுக்கணும், வீட்டை சுத்தம் செய்யணும், சோறாக்கி போகணும், துணி துவைக்கணும், கணவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒரு அடிமை போலதான் இருக்கணும் என்றெல்லாம். நீ என்ன நீ இந்த பொண்ணு புரோக்கர் பேசுற மாதிரியே பேசுற? ஓ, புரோக்கர்கள் சங்க தலைவியா? என்றெல்லாம் பலவிதமா. புரோக்கர் ஆகிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சூப்பர் தஸ்லீமா. என்றெல்லாம் பலவிதமா பேசப்படுது. ஆனா நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் தான் உன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி மண்ணை விட கேவலமாக மதிக்கப்பட்ட பெண்களுக்கு மரியாதை வழங்குச்சு, அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்துச்சு. யார் 3 பொம்பளை பிள்ளைங்களை முறையா வளர்த்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த பெண்களை போய் இந்த 3 பேரும் கழுவி குடிக்க வந்திருக்காங்கன்னா, இந்த கழுவி குடிக்கிறதுன்னா என்ன? எங்களை கழுவி அவங்க குடிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. நீ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மாமியாவை கழுவி குடி. அப்ப இவங்க எவ்வளவு பெரிய அறவேக்காடுங்களா இருப்பாங்க. அதனால இந்த அறவேக்காடுங்களோட பேச்செல்லாம் கண்டுக்காம நாங்க சொல்றதை கேளுங்க, கேட்டு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. இப்ப நான் என் விஷயத்துக்கு வரேன். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு கேக்குறாங்க. நடுவர் அவர்களே, இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? குடும்பம்னாவே அதுல மகிழ்ச்சி சந்தோஷம் வருவது எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்கனால தானே. ஆமா, இதுல என்ன சந்தேகம்? ஒன்னும் சந்தேகம் இல்ல. எப்பவுமே அத்தா அம்மான்னு அன்போடு கூப்பிடுறது, தனக்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தாயா இருக்கிறது, வீட்டு வேலையை செஞ்சு அம்மாவுக்கு உதவியா இருக்கிறது, அதே தாய் வயசான பிறகு அவங்களை கவனிச்சுக்கிறது எல்லாமே நாங்க தானே. இதுல என்ன டவுட்டு? அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல எல்லாமே அழகுதான், எல்லாமே சந்தோஷம்தான். அழகழகா ட்ரெஸ் போட்டு பாக்குறது, நகை போட்டு பாக்குறது, சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பாக்குறது, மருதாணி வச்சு பாக்குறது. அதுக்குன்னு ஆம்பளை பேருக்கு பூ வைக்க முடியுமா? அதுதான். பேசுங்க. எல்லாம் ஆம்பளைகளுக்கு காதுல தான் பூ வைக்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பெத்தவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு தெரியுமா? அதெல்லாம் இந்த அறவேக்காடுங்களுக்கு எங்க தெரிய போகுது? நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட 4 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க என்பதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் மட்டுமல்லாம இனி கியாமத்து நாள் வரைக்கும் நிலைச்சிருப்பாங்கன்னா அதுக்கு காரணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தானே. எனவே எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்கனால தான் நிச்சயமா ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா இவங்க அப்படியா? பெத்தவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தனாலும் கடைசியில இவங்களால நடுத்தரவுக்கு தான் வரணும். நடுவர் அவர்களே, உண்மையா நடந்த ஒரு சோக கதையை சொல்றேன், அதுக்கப்புறம் யாருக்கு தீர்ப்பு வழங்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் கழுகி துணி துவைச்சு கஷ்டப்பட்டு தன் மகனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பினாங்க. அவனும் 2 வருஷம் வேலை பார்த்து நல்ல வசதி ஆயிட்டான். ஒரு நாள் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு திரும்பி வந்தான். அப்ப அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அந்த அம்மா அவனை பார்க்கறதுக்காக ஆசையோட ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. அவனும் தன் ஃப்ரெண்டுங்களோட இறங்கினான். அப்ப அந்த அம்மாவும் ரொம்ப நாள் கழிச்சு மகனை பார்த்த சந்தோஷத்துல கட்டி பிடிச்சி அழுதாங்க. அப்பதாங்க அந்த தாங்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. அன்பிற்குரிய தாய்மார்களே, தயவு செஞ்சு உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க, இல்லைன்னா அவங்களால தாங்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மா அவனை ஆசையோடு கட்டி பிடிச்சப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இது யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இது எங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு.
பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த தாயை பார்த்து இது எங்கள் வீட்டு வேலைக்காரின்னு சொன்னால் அந்த அம்மாவோட மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட பசங்களால் எப்படிங்க பெற்றவங்கள சந்தோஷமாக பார்த்துப்பாங்க? அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, இதெல்லாம் கேட்ட பிறகும் நீங்கள் அவங்க பக்கம் தீர்ப்பு வழங்கினீங்கன்னா அப்புறம் எங்கள் தாய்மார்களே உங்களை சும்மா விட மாட்டாங்க. என்னமோ உண்மைதான், பொம்பளைக்கு தான் நிறைய இருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் உங்களுக்கு மரியாதை வேற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அது எப்படி என் பொண்டாட்டி பற்றி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான். எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரவாயில்ல, தஸ்லிமா சிரீன் சூப்பராக பேசுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி சொல்லிச்சு பாருங்க, பொம்பளை பிள்ளை இப்போ பொண்ணு பார்க்க போகும்போது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது இருக்கணும். பரவாயில்ல, இந்த அம்மாட்டிருந்து நம்மளே நிறைய ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்கு. அருமையான ஒரு பேச்சு, பெண்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய பேச்சு. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். இங்கே ஒருத்தர் இருக்கார், முகமது ஆஷிக். பேசுப்பா. நீ சிங்காநல்லூர் சிங்கமா இல்லை சிங்காநல்லூர் புலியா? ரெண்டுமே வா. புலி பாதி சிங்கம் பாதி, இரண்டும் கலந்த கலவை நான். பேசு. வாலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண் சமூகம்தான் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். தனிக்காட்டு ராஜா போல் கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் அருமையான நடுவர் அவர்களே. தனிக்காட்டு ராஜா, ராஜான்னு எனக்கு பெருமையா இருக்கு. ராஜாவா மகாராஜாவா? ராஜாதி ராஜா. அப்படி போடு. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கலங்காமல் என்று ஜெயிக்கக்கூடிய எனது அணியினரே, திருவிழாவில் காணாம போன ஆடு மாதிரி திருன்னு முழிச்சு கொண்டிருக்கோம் எதிரணி பயந்தாங்கோலிகளே, மற்றும் பட்டிமன்றம் இப்ப முடியுமா, இனி எப்ப முடியுமா என்று மணிய பார்த்து கொண்டிருக்கோம் தாய்மார்களே, பெரியோர்களே. ஏன் உங்க அம்மா அங்க வந்திருக்கு, பார்த்துட்டு இருக்கா? அனைவரையும் எங்கள் மதரசாவின் சார்பில் வருக வருக என வரவேற்று என் வாதத்தை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியில பேசிட்டு போன தஸ்லீமா எதையோ அடிச்சு விடுது. எங்களெல்லாம் அறவேக்காடுன்னு சொல்லிட்டு அது காவேக்காடு மாதிரி பேசிட்டு போயிருக்குது. சரி, இதுல வேற இடையில இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன டவுட் அப்படின்னு ஒன்னும் தெரியாத மக்கு கிளி புதில காட்டின கதை எவ்வளவு இருக்குது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? தெரியாத. சொல்றேன். ஒரு ஊர்ல டுபாக்கூர் ஒருத்தர் கிளி வளர்த்தான். அது ஒண்ணு போதாத கிளி. டுபாக்கூர்னா என்ன? உருட்டுறதா? பொய்யா சொல்றது. சரி சரி. இந்த உருட்டுறது இப்போ நிறைய பக்கம் நடக்குது. உருட்டு. அவன் ஒரு கிளி வளர்த்தான். அது ஒன்றுத்துக்கு அதாவது கிளி. இதாவது 3 பிள்ளைங்க மாதிரி எது கேட்டாலும் இதுல என்ன சந்தேகம்னு சொன்னிச்சு. ஒன்றுத்துக்கு உதவாத அந்த கிளியை எப்படியாவது விற்று காசாக்கிடணும்னு நினைச்சான். ஒரு நாள் அவன் வீட்டில் ஒரு சில இடங்களில் தோண்டி அதில் புதையலை வச்சான். அப்புறம் எல்லா மக்களையும் கூப்பிட்டு, இது அதிசயமான கிளி, எங்கே என்ன புதையல் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிடும் அப்படின்னா மக்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவன் எங்கெல்லாம் தோண்டி புதையலை வச்சானோ அந்த இடத்தெல்லாம் காட்டி இங்கே புதையல் இருக்கான்னு கேட்டான். அந்த கிளி அது இதில் என்ன சந்தேகம்னு சொன்னிச்சு. அப்படியே எல்லா புதையலையும் எடுத்துக்கிட்டான். இதையும் உண்மைன்னு நம்பி ஒருத்தர் அந்த கிளியை 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஒவ்வொரு இடத்தையா காட்டி இங்கே புதையல் இருக்கான்னு கேட்டான். அந்த மக்கு கிளியும் இந்த தஸ்லீமா மாதிரி இதில் என்ன சந்தேகம்னு சொன்னிச்சு. கடைசியில் வீடு பூரா உடஞ்சதான் மிச்சம், எங்கேயும் புதையலே இல்லை. கடைசியில் அவன் டென்ஷன் ஆகி ஒன்றை போய் வாங்கிட்டு வந்தான் பார், நான் பெரிய முட்டாள் அப்படின்னா. அப்போவும் அந்த மக்கு கிளி இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு நிற்சான். அந்த மாதிரி என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோன்னு விளக்காமல் எதையோ உளறிட்டு மகிழ்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம், இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு நிச்சு இந்த தஸ்லீமா. இந்த பிள்ளைங்கள்லாம் காவேக்கடன்னு புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்பா முடியலை. நடுவர் அவர்களே, எதிரணி நிறையா பொய் மூட்டைகள் அவுத்து விட்டுச்சு. பெற்றவங்கள பார்த்து இவங்கெல்லாம் அத்தா அம்மான்னு அன்போட கூப்பிடுறாங்களாம். நாங்கள் மட்டும் எப்படி கூப்பிடுறோம்? நாங்களும் அத்தா அம்மா தான் கூப்பிடுறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்பா அம்மானு கூப்பிடாம டப்பா அம்மானா கூப்பிடுறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? நல்லா கேட்டாப்பா. பரவாயில்ல, நீ இனிமேல் நீ வக்கீலுக்கு படிச்சிரு, சரியா? படிச்சிடலாம். அடுத்து தனக்கு பிறகுற குழந்தைகளை கவனிக்கிறதே பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படின்னு சொன்னிச்சு. ஏன் நாங்களும் தான் எங்கள் தங்கச்சிகளை கவனிக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எப்படி உங்கள் தங்கச்சிக்கு உண்டான சாப்பாடு திருடி திக்கிறது? தங்கச்சி இல்லைங்க சார். இல்லையா?
ஃப்ரெண்டோட தங்கச்சி எடுத்து சாப்பாடை சாப்பிட்றது. ஏன் நாங்களும் தான் எங்கள் தங்கச்சிகளை கவனிக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு அதிகமான வீடுகளில் குமர்களை கரை சேர்க்கறதே எங்களை மாதிரி அண்ணன்களால தான், தெரியுமா? அப்பாடா. என்னைக்குமே அக்கா தங்கச்சி பாசத்தை விட அண்ணன் தங்கச்சி பாசம் தான் அதிகமாக இருக்குது. அடேங்கப்பா. தெரியாதா? அப்படியே பாரு, முகத்தில் அப்படியே வடியுது பாசம். அடுத்து வீட்டில் பெற்றவங்களுக்கு உதவி செய்யறதே பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிச்சு. நான் கேட்குறேன், எத்தனை பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்க? அரட்டை அடிக்கிறது, சீரியல் பார்க்குறதானே இவங்க பொழப்பு. அப்படியா? உங்க உதவியாவது பண்ணுறதாவது உங்கள் வீட்டில் பார்க்குறதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. அடுத்து பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல எல்லாமே அழகா இருக்குதான். நாங்கள் போடுறது, ட்ரெஸ் போடுறது, சீவி சிங்காரிச்சு, பூ வச்சு, மருதாணி வச்சு விடுறது அப்படின்னு எல்லாமே அழகுன்னு சொன்னிச்சு. நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் அழகு, நாங்கள் எதுவுமே செய்யாமலே அழகுதான். ஆமாம், ஒன்றுமே போடாட்டியே அழகுதான். ஆனால் சேம ஆளுப்பா. ஆண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆமாம். அது மட்டுமா? பொம்பளை பிள்ளை ரொம்ப பேசாத, கோமணத்தோட போக வேண்டியதாக இருக்கும். அது மட்டுமா? ஆம்பளை பிள்ளை பிறந்தா சிங்க கொட்டி பிறந்திருக்கான்னு லட்டே கொடுப்பாங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு மிட்டாய் கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஆஹா, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே, நல்லா ஒழுக்கமா வளர்க்கணும். ஏன் லட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? கடைசியில் பெற்றவங்களுக்கு இவன் லட்டு கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு. பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் மிட்டாய் கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஆஹா, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணுமே, பாதுகாப்பாக வளர்க்கணுமே, கல்யாணத்துக்கு நகை எடுக்கணுமே, கட்டி கொடுத்த பிறகு பிரியணுமே, கட்டி கொடுத்த பிறகு நல்லா வாழணுமே என்ற 1008 கவலை வந்துடும். பின்ன எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க மூஞ்ச பூரா பாருங்க, கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே பார்க்க முடியாது. எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே, நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணுமே, பாதுகாப்பாக வளர்க்கணுமே, நல்ல இடமா பார்க்கணுமே, கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணுமே அப்படின்னு 1008 கவலை வந்துடும். பின்ன எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க சொல்லக்கூடிய ஒரே அளவுக்கு என்ன தெரியுமா? உலகத்தில் 10 பண்ண ஆம்பளை பிள்ளைய வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கான். ஒரே ஒரு பொட்டை பிள்ளைய வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே, ஐயோ. ஒரு பழமொழி கூட அழகாக சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. இந்த பிள்ளைங்களால் பெற்றவங்களுக்கு ஆகுதோ இல்லையோ அழிவு நிறைய ஏற்படுது. அது மட்டுமா? பொம்பளை பிள்ளை என்னதான் பாசத்தோடு வளர்த்தாலும் கல்யாணம்னு ஆன பிறகு பெற்றவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு பெற்றவங்களை கவனிக்கவே முடியாது. அவங்க கவலை பூரா கணவன் வீட்டை பற்றி தான் இருக்கும். என்றைக்குமே காலம் முழுக்க பெற்றவங்களோட இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கிது. பெற்றவங்களை அதிகமாக சந்தோஷப்படுத்துகிற வாய்ப்பும் எங்களுக்கு தான் கிடைக்கிது. எனவே அன்பான நடுவர் அவர்களே, காலம் முழுக்க பெற்றவங்களுக்கு கவலை கொடுக்குற பொம்பளை பிள்ளைங்களான நிச்சயம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது என்று கூறி, குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் காரணம் ஆண்களே என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்பாடா, பேசியாச்சு. ஆண்களுக்கு பரவாயில்ல, பட்டிமன்றத்தில் ஒரு சிறந்த நேர்த்தியான அடிப்படையில் கருத்துக்களை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நேரம் 10 மணிக்குள்ளே இதை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பேச்சாளர்களை நாம் விரைவாக பேச வச்சுட்ருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போது இந்த ஆண்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி ஆஃபியா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மைக்கு உடஞ்சிர போகுது பார்த்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்லி என் வாதத்தை தொடங்குகிறேன். அன்பு நிறைந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் ஹஜ்ரத் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்கள் என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வந்திருக்கிறேன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்கள் தான் என்று எனது அணியினர்கள் ஆதாரத்துடன் அடித்து சொல்லியும் மண்டையில மசாலா இல்லாத பசங்களுக்கு விளங்கலன்னா நான் என்னதான் பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. எதிரணியிலிருந்து ஆசைக்கு வந்தாரு, எங்களெல்லாம் பார்த்து காவை காடுன்னு சொன்னாரு. ஆனா நடுவர் அவர்களே, நாங்களாச்சும் பரவாயில்ல காவை காடா இருக்கிறோம், ஆனா அவங்க
நாங்கள் முழுசா வேகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் பேசிட்டு போயிருக்காரு. அவர் பேசுற லட்சணம் என்னன்னு சொல்றேன், கேளுங்க. நடுவர் அவர்களே, அவர் சொன்னாரு, நாங்க தான் எங்க தங்கச்சியை கவனிச்சுக்கிறோம், எங்களால தான் நிறைய வீட்டுல இருக்க குமரர்கள்லாம் கரை சேருது தெரியுமா. இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் தான் தங்கச்சியை கவனிக்கிறது அடுத்தவங்களோட தங்கச்சி தான் கவனிச்சுக்கிறாங்க. ஆனா நடுவர் அவர்களே, தங்கச்சியா இருக்கிறதா தானே கவனிச்சுக்கிறாங்க. இதே தம்பியா இருக்கட்டும் கவனிப்பாங்களா? நிச்சயமா கவனிக்க மாட்டாங்க. எப்படா இவன் வீட்டை விட்டு போவான், இவன் சொத்தையும் சேர்த்து இப்படி ஆட்டையை போடன்னு நினைப்பாங்க. என்ன நடுவர் அவர்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். பாத்தீங்களா, நடுவரே சொல்லிட்டாரு, நிறைய அனுபவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா. அதனால ஆம்பளைங்க அவங்க பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அவங்க கடமையை செய்யறதுக்கும் நாங்க தானே தேவைப்படுறோம். எனவே எங்களால தானே மகிழ்ச்சி. அடுத்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சாதான் அழகு, ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்யலனாலும் அழகு அப்படின்னாரு. நடுவர் அவர்களே, நம்ம இப்ப அழகு போட்டியை நடத்துறோம், யார் அழகுன்னு முடிவு பண்றதுக்கு? பெற்றவங்களே எங்களை வச்சு சந்தோஷப்படுறாங்களேன்னு பேச வந்தா அழகை பத்தி பேசுறாங்க. இவங்களெல்லாம் யார்தான் பட்டிமன்றத்துக்கு சேர்த்தாங்களோ. அடுத்து பொம்பளை பிள்ளைங்க பெத்தா ஒண்ணு கொடுக்க மாட்டாங்களாம், ஆனா ஆம்பளை பிள்ளைய பெத்தா மட்டும் பெற்றவங்க சந்தோஷமா லட்டு கொடுப்பாங்களாம். இப்போ பெற்றதுக்காக நீங்க லட்டு கொடுக்கலாம், ஆனா பின்னால உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போவான், அப்ப என்ன செய்வீங்க? அதே மாதிரி அல்வா கொடுக்கறது இங்கே இருக்கா? அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க பூரா கவலையில ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காங்க. கட்டி கொடுக்கணுமே, நகை எடுக்கணுமே, பணம் சேர்க்கணுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இப்படி கவலைப்பட வச்சது யாரு? இவங்க தானே. சொத்த மாப்பிள்ளையானாலும் சொக்கு தங்கத்துல 50 பவுன் நகை, வேலை வெட்டிக்கே போகாம ஊதரித்தனமா ஊர் சுத்தினாலும் 5 லட்சம் பணம், வாட்ச் வாங்க கூட வைக்கலைனாலும் கைக்கு ஒரு வாட்ச், விரல விளக்கெண்ணைக்கு இன்சில் போட்ட மோதிரம், நிச்சயதார்த்த அன்னைக்கு 100 பேருக்கு ஓசி பிரியாணி, கல்யாணம் அன்னைக்கு சுத்தமா கடாக்கறியில 500 பேருக்கு தண்டச்சோறு, சுத்த பேக்கு மாப்பிள்ளையானாலும் தேக்கு மரத்துல கட்டில் பீரோ. இப்படி இவங்க கொஞ்சம் கூட வைக்காம நம்ம கை நீட்டி வாங்கறதுனால இதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல இருந்து தரணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி. இப்படி இவங்க கொஞ்சம் கூட வைக்காம நம்ம கை நீட்டி வாங்கறதுனால தான் பெண்ணை பெற்றவங்க கவலைப்படுறாங்க. எனவே எல்லாத்துக்கும் இவங்களே காரணமா இருந்துட்டு எங்களுக்கு குத்தம் சொல்ல வந்துட்டாங்க. அடுத்தொன்னு சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பிறகு அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க, நாங்க தான் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. யாரு இவங்கள கவனிக்கிறது? நடுவர் அவர்களே, ஒவ்வொரு ஆம்பளையும் முறையா பெற்றவங்களை கவனிச்சுட்டா எதுக்கு முதியோர் இல்லம் அதிகமாகுது? இவங்க யாரும் ஒழுங்கா கவனிக்காதனால தானே அந்த வயசான பெற்றவங்க கவனிக்க ஆள் இல்லாம முதியோர் இல்லத்துக்கு போறாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே பெற்றவங்களை வச்சு பிள்ளைங்க காப்பாத்த போட்டி போடணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அம்மாவை நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்னு சண்டை போடுறாங்க அண்ணன் தம்பிங்க. அப்படித்தான் ஒரு வயசான அம்மாவுக்கு 2 ஆம்பளை பசங்க இருந்தாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் அம்மாவை 6 மாசம் கவனிச்சுக்க ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. 6 மாசம் அண்ணக்கார அம்மாவை கவனிச்சுட்டு இருந்தான். 6 மாசம் முடிஞ்ச உடனே தம்பிக்கார அண்ணக்காரனுக்கு ஃபோன் பண்ணி, நாங்க வெளியூருக்கு போறோம், அதனால இன்னொரு 6 மாசம் அம்மாவை நீயே கவனிச்சுக்கோ அப்படின்னா. அதுக்கு அண்ணன்காரன் முடியவே முடியாது, உன் வீட்டுக்கு வர அம்மாவுக்கு டிக்கெட்லாம் போட்டாச்சு, அதனால நீ தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டாங்க. அதை பார்த்து அந்த வயசான அம்மா, ஏன்டா இந்த வயசான காலத்தை நான் அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறீங்கன்னு கேட்டாங்க. பார்த்தீங்களவர்களே, கொஞ்சம் கூட இறக்கமே நம்ம பெற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு எங்கள் நொட்டம் சொல்ல வந்துட்டாங்க. அடுத்த ஒரு பழமொழி சொன்னாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, ஆவதோ இல்லையோ நிறைய அழிவு ஏற்படுதுன்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லவைகள் ஆவதும் பெண்ணாலே, கெட்டவைகள் அழிவதும் பெண்ணாலே. இந்த அழகான பழமொழி இவங்க எப்படி மாத்தி சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? இதுலயே இவங்க கேள்வித்தனம் தெரியுதுல்ல. நடுவர் அவர்களே, அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நல்ல பசங்களும் டைனோசரும் ஒண்ணுதான்னு. ஏன் தெரியுமா? ஏன்னா 2 பேருமே இந்த உலகத்துல இல்ல. டைனோசரையும் பார்க்க முடியாது, நல்ல பசங்களையும் பார்க்க முடியாது. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று கூறி என் வாதத்தை தீரடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஃபியா ரொம்ப அருமையாக பேசுச்சு, பரவாயில்ல. சில நடந்து கொண்டிருக்கிற மிக வருத்தமான இந்த சமூகத்தின் களையப்பட வேண்டிய வயது முதிர்ந்த பெற்றோர்கள் எப்படியெல்லாம் வீடுகளில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கின்ற கருத்தை மிக அருமையாக சொன்னார்கள். ஒரு பட்டிமன்றம் என்பது சிரித்துவிட்டும்
கலகலப்பாக இருந்துவிட்டும் செல்வதை கடந்து மார்க்கத்தையும் மகத்தான மனித மாண்புகளையும் நாம் கடைபிடிப்பதற்கான ஒரு அனுகூலமாக அமைய வேண்டும் என்பதை இவருடைய பேச்சிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. இப்போ இவருக்கு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி பட்டிமன்றத்தின் கடைசி பேச்சாளர் ஹாதிஸ் அஹ்மத் ஹாதிஸ், நீ தான் மாப்பிள்ளை மாதிரி இருக்க, பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்று சுவையான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. பட்டிமன்றத்தை கலகலப்போடு நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் ஹஜ்ரத் அவர்களே, அடிக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எனதனி இளமை துள்ளல்களே, துள்ளல் துள்ளு குடும்பத்தை ரெண்டாக்கி கொண்டிருக்கும் வருங்கால கிழவிகளே. அப்போ நீயே அவங்க கிளவினா நீ யாருப்பா? சிங்கானல்லூர் மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் யங் பாய்ஸ்களே, சிங்கானல்லூரை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் யங் கேர்ள்ஸ்களே. ஓ ஓ என் கேர்ள்ஸுக்கு இப்படியே நூல் விடுற பேசு. மற்றும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லி என் ஆட்டத்தை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சேம ஆட்டம். நீ விட்டா சினிமாவில் நடிச்சு கட்சி ஆரம்பிச்சிரு போல இருக்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. சரி சரி சரி. குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தான். பாருங்க, ஆண்கள் சொல்லும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அவங்கதான் மகிழ்ச்சிக்கு காரணம் என்பதை உறுதிப்பட உரைக்க வந்திருக்கிறேன். மீட்டிங்ல இருக்கேன். நடுவர் அவர்களே, எதிரில 3 பேர் மொழியே சரியில்லாம உட்கார்ந்து இருக்காங்க. எதையோ திருடிட்டு வந்த மாதிரி. அவங்க யார் தெரியுதா? இல்ல. முதல்ல வந்த வருங்கால ஒரு கிழவி நிறைய டைலாக்லாம் விட்டுச்சு. ஆனா அது ஒன்னத்துக்கும் உதவாது. பெண்கள்லாம் சமூகத்தின் கண்களாம், அப்ப ஆண்கள்லாம் சமூகத்தின் மூக்கா. மாதவராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்யணுமாம், அப்ப ஆடவராய் பிறப்பதற்கு அயோக்கியத்தனமா பண்ணணும். ஏமா டைலாக் சொன்னியே, கொஞ்சமாவது அதுல அர்த்தம் இருக்கா? அடுத்து, நாங்கெல்லாம் வெளியே போனா பெத்தவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குதான். இவங்க வெளியே போனா ஒழுக்கமா போவாங்களாம். ஏமா அவங்க ஒழுக்கத்தை பத்தி எங்களுக்கு தெரியுமே. ஒரு ஆள் சொன்னாரு, நான் என் மகளுக்கு வெறும் 15,000 ரூபாயில கல்யாணத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல இருந்தவர், பரவாயில்லையே 15,000 ரூபாயில கல்யாணமா? பரவாயில்ல, சமுதாயம் திருந்திரும். அதுக்கு பக்கத்துல இருந்தவர், என்னங்க சொல்றீங்க, இந்த காலத்துல மகளை கொட்டி கொடுத்தா அவன் வீட்டையே வித்துட்டு இருக்கான், நீங்க எப்படி 15,000 ரூபாயில முடிச்சீங்க? அதுதானே நானும் கேட்குறேன். நான் சொல்றேன். சொல்லு சொல்லு, ரொம்ப ஆவலா இருக்கு, சொல்லு. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒண்ணுமில்ல, என் மகளுக்கு 15,000 ரூபாயில ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பிறகு அவளே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டா, அவங்க கூடயே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னாரு. வெக்கமே இல்லாம. பாத்தீங்களா, இந்த காலத்துல இந்த மாதிரி நடக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, இதுதான் இன்றைய பெண்களோட ஒழுக்கம். அதை வாங்கி கொடுத்தது அவங்க அத்தா ஆம்பளை. அடுத்து, உலகத்துல முதல் கொலை எங்கனாலதான் நடந்துச்சா? ஏமா அந்த கொலை நடந்தது உங்களை மாதிரி ஒரு பொண்ணாலதான் தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டுதான். அந்த நானும் 30 வருஷமா பட்டிமன்றத்துக்கு போறேன். ஆனால் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாங்க இந்த கொலை வராத எந்த பட்டிமன்றமே இல்லை. பேசு. உலகத்துல முதல் கொலை எங்கனாலதான் நடந்துச்சா? ஏமா அந்த கொலை நடந்ததே உங்களை மாதிரி ஒரு பொண்ணாலதான் தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டுதான் அந்த 2 பேரும் சண்டை பிடிச்சு கடைசியில காபில் ஹாபில கொன்னான். அது தெரியாம பேசுது. நம்ம ஆசி கூட அழகா சொன்னாரு, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா இவங்களால ஆவதோ இல்லையோ அறிவு நிறைய ஏற்படுதுன்னு அதுக்கு இந்த கொலை கூட ஒரு நல்ல உதாரணங்க. அடுத்து நடுவுல இருக்கிற தஸ்லீமா வந்துச்சு. பெத்தவங்களை கவனிக்கிறதே நாங்கதான் அப்படின்னு. நீ அப்படியே ஒவ்வொருத்தரும் பாயிண்டா பேசுற. பேசு. பெத்தவங்களை கவனிக்கிறதே நாங்கதான்
அப்படின்னுச்சு. நீங்க எங்கம்மா கவனிக்கிறீங்க? நீங்க தான் கல்யாணம் கட்டின கையோட பிச்சுக்கிட்டு பறந்துடுவீங்களே, நாங்க தானே முழுமையா கவனிக்கிறோம். நடுவர் அவர்களே, குழந்தைகளை புழு பூச்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. உன் வயிற்றுல எல்லாம் வராதுப்பா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேங்க சார். அப்படியெல்லாம் ஆசைப்படாத. புழுங்கிறது ஆம்பளை பிள்ளை, பூச்சிங்கிறது பொம்பளை பிள்ளை. அப்படியா? நீ வந்து புழுவாப்போ? சரி. ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? புழு ஒரு இடத்திலேயே தான் இருக்கும், அப்படியே போனாலும் மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்துடும். ஆனா பூச்சி ஒரே அடியா பறந்து போயிடும். இவங்க ஒரே அடியா பறந்து போறதுனாலதான் இவங்கள பார்த்து பூச்சின்னு சொல்றாங்க. அது வண்ணத்து பூச்சி. அதனால பெத்தவங்க கூட இருந்து அவங்கள கடைசி வரைக்கும் பாத்துக்கிறது நாங்க தான் பாத்துக்கோங்க. அடுத்து மூணாவதா உட்கார்ந்து இருக்கிற வாயாடி அக்கா. நீ வந்து கடைசி வரையும் உங்க அத்தா அம்மா கூடயே இருப்ப? இருப்பியா? கல்யாணம் முடிச்சா தானே தெரியும் உங்க வண்டவாளமெல்லாம். அடுத்து மூணாவதா உட்கார்ந்து இருக்கிற வாயாடி அக்கா வந்துச்சு. யாரு? வாயாடி அக்கா. வாயாடியா? அது உண்மைதான். மதரசால வாயாடிச்சிட்டே இருக்கு. மதரசாவில் அந்த பிள்ளை பார்த்துட்டே இருக்கிறது தான் வேலை உனக்கு. சும்மா உட்காந்துருந்தாலும் வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு. அப்படியா? உங்கள்கிட்ட எல்லாம் பேசாட்டி செட் ஆகாத. நல்ல பசங்களும் டைனோசரும் ஒண்ணுன்னு சொல்லுச்சு. நடுவர் அவர்களே, நாங்க டைனோசர்னா இவங்க யார் தெரியுமா? வைரஸ். வரவே கூடாது, வந்துச்சுன்னா உடனே கிளியர் பண்ணிடணும், அப்புறம் பெரிய ஆபத்தா போயிடும். நடுவர் அவர்களே, நீங்க எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே உட்காருங்க, அப்புறம் வைரஸ் ஒட்டிக்க போகுது. அடுத்து ஆம்பளைங்க பெத்தவங்களை கவனிக்கிறது இல்ல, கவனிச்சா ஏன் அவங்க முதியோர் இல்லத்துக்கு போறாங்க அப்படின்னுச்சு இந்த ஆஃபியா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க பெத்தவங்களை கவனிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா மனைவியாக வரக்கூடிய இந்த பெண்கள் விடுறது இல்லையே. நொய் நொயின்னு மாமியார் கூட ஏதாவது சண்டை போடுறது. அதனால இந்த பஜாரி கூட இருக்கிறத விட முதியோர் இல்லமே மேல்னு போயிடுறாங்க. நடுவர் அவர்களே, எங்கேயாவது நீங்க மாமனார் மருமகன் சண்டையை பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஆனா எல்லா வீட்டுலயும் மாமியார் மருமகள் சண்டை இருக்கும். அப்ப வீட்டுல நிம்மதியே இவங்களால தானே கெட்டு போகுது. அடுத்து எங்களை பார்த்து நீங்க இறக்கமே இல்லாம வரதட்சணை வாங்குறதுனாலதான் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க கவலைப்படுறாங்கன்னு இந்த ஆஃபியா. ஏமா நாங்களாமா வாங்குறோம், மாப்பிள்ளை பெற்ற நீங்க தானமா கேட்குறீங்க, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு. அப்படியே ஒன்றும் வாங்காம நாங்கள் கல்யாணம் பண்ணாலும் உங்க ஓட்டவாய் சும்மாவா இருக்குது? அடியே மாப்பிள்ளைட்டு ஏதோ குறை இருக்குதுடி, அதான் ஒன்றும் வாங்கலை போல அப்படின்னு ஏதாவது பொருளை கிளப்பி விடுறது. நீ வாங்குவியா வாங்க மாட்டியா? வாங்க மாட்டேங்க சார். என்ன வாங்க மாட்ட? வரதட்சணை. எப்போ? என் கல்யாணத்தப்போ. அப்படி, வெரி குட். கல்யாணம்னது ஸ்டக் ஆயிட்டாரு. அடுத்து இவங்க ஓட்டவாய்க்கு பயந்தே தாங்க இன்னைக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆள் நொண்டிக்கிட்டே டாக்டர்கிட்ட போனாரு. என்னங்க என்னாச்சு, ஏன் நொன்றீங்க அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. காலில் அடிபட்டுருச்சு சார், நடக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. தனியாவா வந்தீங்க? உங்க ஒய்ஃபை துணைக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சார், என்னால கால் வலியே தாங்க முடியல, இதுல இந்த தலைவலி வேற எதுக்கு சார் அப்படின்னு சொன்னாரு. எனவே ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் தடையா இருப்பதே பெண்கள் என்று கூறி நம் இனமான ஆண்களே என்று தீர்ப்பு கூறுமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பரவாயில்லை, நம்ம மாப்பிள்ளை ஒரு பட்டிமன்றத்தின் பதில் கொடுத்து எப்படி பேசுவது என்கின்ற அருமையான ஒரு அடிப்படையில் எல்லோருடைய பேச்சும் அமைந்திருந்தது. நேரத்தின் அந்த சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு மிக மிக சுருக்கமாக, ஏன்னா காவல்துறையை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு அனுமதி தந்திருக்கிற போது அவர்களின் அந்த இசைவுக்கு ஏற்ற வகைகளில் நமது
பப்ளிக்கில் பொது நிகழ்வை அமைத்து கொள்வதும் மிக தேவையான ஒன்று என்ற காரணத்தினால்தான் ஆரம்பத்திலும் இடையிடையிலும் அதிகமான பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு இவர்களை பேச வைக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ஏற்பட்டது. இறுதியாக இப்பொழுது தீர்ப்பு என்பதிலும் இந்த பட்டிமன்றத்தின் மைய கருத்து என்பதிலும் சுருக்கமாக நாம் பார்க்குகிற போது 2 பேருமே பேசினாங்க. இந்த பேசினதில் குடும்பத்தின் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? ஆண்களை கொண்டிருக்கிறதா, பெண்களை கொண்டிருக்கிறதா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தன்னலத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமான நலன்களின் மேல் அக்கறை காட்டுகிற மனோபக்குவம் எப்பொழுது வருகிறதோ, யாரிடத்தில் அது அதிகமாக இருக்கிறதோ அவர்களை கொண்டுதான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. இங்கே பேசிய பேச்சாளர்களில் பட்டிமன்றத்தின் மிக உயர்ந்த தன்மைகளில் பேசிய அடிப்படையில் ஆண்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் என்று பேசிய இந்த ஆண்களை நாம் மிக அதிகமான மார்க்குகளை கொடுத்து இவர்களை முதன்மைப்படுத்தலாம். பட்டிமன்றத்தின் பேச்சு அடிப்படையில் இவர்களுக்கு நாம் 55 மார்க்கு கொடுக்குறோம், இவர்களுக்கு 45 மார்க்கு கொடுக்குறோம் பெண்களுக்கு என்ற ஒரு நிலையை வைத்து கொண்டால், இந்த பெண்கள் பேசிய பேச்சில் இருந்த ஜீவன், உயிரோட்டம், இந்த சமூகத்திற்கு தேவையான அடிப்படையான விஷயம். நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி எனது பட்டிமன்றத்தின் தீர்ப்பை முடிக்கிறேன். இன்னைக்கு இந்த சமூகத்தில் எது இல்லை தெரியுமா? காசு இருக்கு, பணம் இருக்கு, வீடு, சொந்த வீடு, சொந்த வாகனம், பங்களா எல்லாம் மிதமிஞ்சி கிடக்குது. ஒரு காலகட்டத்தில் பிரியாணி சாப்பிட்றது மாதத்துக்கு ஒரு தடவையாக இருக்கும். இன்னைக்கு வாரத்தில் 7 நாளும் சாப்பிடலாம். எல்லாம் மிஞ்சி இருக்கிறது. குடும்பத்தில் அன்புக்கு பஞ்சம், உண்மையான அன்பு கிடையாது. குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நடிப்பு, ஒரு போலித்தனம். உண்மையா மனைவியை நேசிக்கிற கணவன் இல்லை, உண்மையா கணவனை அரவணைக்கிற மனைவி இல்லை, பெற்றோர்களை கரிசனத்தோடு காணுகிற மக்கள் இல்லை. குடும்பத்திற்குள்ளேயே உலகத்தின் வஸ்துக்களுக்காக ஆதாய மனிதர்கள், மனம் சார்ந்த அன்பு இல்லை. இதில் ஆண்கள் பெண்கள் என்று நாம் பார்க்கிற போது வயசான பெத்தவங்களுடைய நிலை, தாய் தந்தைய கவனிக்கிற நிலையில் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமான தோல்விகளை அடைந்து கொண்டே இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இன்பமாக இருக்கும்போது துணை செய்கிறதை விட துன்பத்தில் கரம் கொடுப்பது தான் உயர்ந்த உபகாரம். இது ஆண்கள்கிட்ட இருக்கா பெண்கள்கிட்ட இருக்கா? பெண்கள்கிட்ட தான் இருக்கு. ஒரு பெண் மனைவியாக வருகிறாள், எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? 16, 17, 18 வயசு வரைக்கும் அத்தா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சன், உறவு என்று ஒரு வீட்டில் இருந்து விட்டு இன்னையிலிருந்து இவன் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொன்னதுமே அத்தனையுமே திறந்து விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாளே. இந்த தியாகம் உலகத்தில் வேறு யாருமே செய்ய முடியாது. அடுத்து தாய். தாயை மறவாதே, இறை சாபம் தேடாதே, பெரும் பாவமாகிடும் பாதகம், நன்றி மறந்து வாழாதே, மனித மிருகமாகாதே. அவளின் உடலுக்குள் உனது உடலை தினமும் சுமந்து நடந்தவள், அவளின் உயிருக்குள் உனது உயிரை கலந்து தினமும் நின்றவள் தாய். எவ்வளவு பெரிய தியாகம்! ஒரு பாத்திரத்துக்குள்ள இன்னொரு பாத்திரம் வைக்கலாம், ஒரு பொருளுக்குள் ஒரு பொருளை வைக்கலாம், ஒரு உடலுக்குள் ஒரு உடல். ஒரு தாய் என்ற பெண்ணின் உடலுக்குள் தான் இன்னொரு மகன் என்ற உடல், மகள் என்ற உடல் உள்ளுக்குள் வைக்கப்படுகிறது. ஒரு உடலுக்குள் ஒரு உயிர் இருக்கலாம்,
ஒரே உடலுக்குள் 2 உயிர். மூச்சு விட முடியாமல் சுவாசம் அடைத்து அடைத்தே நெஞ்சே வலிக்கும். கண்கள் இருளும், தலையும் சுழலும், உடல்கள் சோர்ந்து சோர்ந்து போகும். தடித்த எரிமலை வெடித்து சிதறிடும், கடுமை உஷ்ணம் வயிற்றை புரட்டும். அப்படி அவ்வளவு கஷ்டம். எதுக்கு? மரண பயம் வந்து நெஞ்சு கூட்டில் அச்சமூட்டி எச்சரிக்கும். எப்ப தெரியுமா? என் தாய் உங்களின் தாய் பிரசவத்தில் கிடக்கும்போது மரண பயம் வந்து நெஞ்சு கூட்டுல அச்சமூட்டி எச்சரிக்கும். எப்போ? உலகில் நீயும் பிறக்கும் போது மானிடா, உன் தாயடைந்த வேதனைகள் கேளடா பாரடா. வேற யாருமே பார்க்க முடியாது. மரணத்தை தொட்டு விட்டு நம்மை பிறக்க வைக்கக்கூடியவள் தாய், பெண். அதனால தான் அதற்கு தமிழிலே பிரசவம். சவம் அப்படின்னா சவம் போகுதுங்குவாங்க. பிணம், சவம், மரணத்தோடு சம்பந்தப்பட்டது. பிரசவம் இன்னொரு மரணத்தை தொட்டு நம்ம பெத்து கொடுத்த தாய் இருக்கிறாளே, இந்த தாய் வயசாயிட்டா அந்த தாயை கவனிக்கிற இடத்துல இன்னைக்கு ஆண்கள் இருக்கிறாங்களா பெண்கள் இருக்கிறாங்களான்னா, ஒரு சம்பவத்தை சொல்லி தீர்ப்பை முடிக்கிறேன். தமிழகத்தின் கூடலூர் பகுதியில் 90 வயசான ஒரு வயசான அம்மா, 2 பசங்க, ஒரு பொட்டப்புள்ள. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சொத்து. அதை சொத்தை விற்று 2 பசங்களுக்கும் கொடுத்துட்டு மகளுக்கும் கொடுத்துட்டு பிரித்து கொடுத்தாச்சு. மகன்கள் 2 பேரும் திருப்பூரில் வந்து சொந்த வீடு வாகனம் எல்லாம் கட்டி 2 மகன்கள் அங்கே. மகள் கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சாங்க. 90 வயதை கடந்த தாய் அந்த ஆஸ்பத்திரியில் மரணித்து விட்டாள். 2 மகன்களுக்கு ஃபோன் செய்யப்படுகிறது. 2 பசங்களில் அண்ணன் சொன்னான் தம்பிகிட்ட, இப்போ தான் நான் புது வீடு வாங்கியிருக்கேன், அம்மாவோட மௌத்தை என் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம், உன் வீட்டுக்கு கொண்டு போனான் அண்ணன். தம்பி சொன்னான், இல்லை நானும் இப்போ தான் புது வீடு வாங்கியிருக்கேன், என் வீட்டுக்கு அம்மாவோட மௌத்து கொண்டு வர வேண்டாம் என்று அண்ணன் தம்பி 2 பேர்களும் தாயோட சொத்தை வாங்கிட்டு அதில் 2 பேர் வீடு கட்டி காரு பங்களா ஏசின்னு இவன் பொண்டாட்டி இவன் மக்கோ எல்லாம் சொகுசாக இருக்காங்க. தொழுகையாளி, ஆஜியார், சமுதாயத்தில் பெரிய பிரமுகர், இப்படி இருக்கிற 2 பேர் பெத்த தாயின் மௌத்தை என் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னாங்க. ஜனாசா ஆஸ்பத்திரியிலேயே இருக்குது. என்ன நடந்தது? இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகள் துடித்து போனான். என்ன இது, பெத்த அம்மாவை இப்படி பண்ணுறாங்களே. மகள் ஓடினால் ஆஸ்பத்திரியிலேருந்து அம்மாவின் ஜனாசாவை கொண்டு வந்து தான் வீட்டில் வச்சா. கதறினா, அழுதான், துடிச்சா. கடைசியில் அந்த பெண் பூ மார்க்கெட் கபிரிஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்டாள். இந்த நிகழ்வை நாம் பார்க்கிற போது வயசான பெத்தவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கரிசனத்தோடு பார்க்கிற இடத்தில் யார் இருக்கிறார் என்றால் பெண் குழந்தைகள் தான் இருக்கிறார்கள். துயரத்தில் துணை நிற்பது தான் பெரும் மகிழ்ச்சி. அதை கொடுப்பது ஆண்களை விட பெண்களே இன்றைக்கும் இருக்கிறார்கள். பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, கட்டிய கணவன் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான். இன்னைக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? அதிகமான கணவன்களுக்கு சிறுநீரகத்தை கொடுப்பதற்கு முதல்ல முன் வர்றது யாருன்னா, அவனை பெத்த அவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெற்றோர்களை தவிர மனைவி வர்றா. என் புருஷனுக்கு நான் கிட்னி கொடுக்குறேன்னு வர்றா. அது பிளட்டு ஒத்து வராட்டியும் நான் கொடுக்குறேன்னு வர்றா. பிளட்டு ஒத்து வந்த பிறகு மனைவியின் கிட்னியை கணவனுக்கு பொருத்தி தமிழகத்தில் அல்ல
இந்தியாவில் பெரும்பாலான கணவன்களின் மாற்று சிறுநீரகத்திற்கான உதவியை செய்த இடத்திலும் துயரத்தில் முன்னிற்பது மனைவி என்ற பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்பதை வைத்து நாம் நடைமுறையில் பார்க்கிற போது மகிழ்ச்சிக்கு காரணம் துயரத்தில் துணை நிற்பது குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அல்ல, இந்த சமூகத்தின் மகிழ்ச்சிக்கே பெண்கள் தான் காரணம் என்று தீர்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.